நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கார்த்தியோட ஆக்டிங்கும் அரவிந்த்சாமியோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஒரு சீரியல் மாதிரி போகும், ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்காங்க. படம் ஃபாஸ்ட்டாக போகணும், விறுவிறுப்பாக போகணும்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கான படம் இல்லை. ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தான் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் பரவாயில்லங்க, போர் அடிக்காமல் தாங்க போயிருந்துச்சு. என்ன ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இங்கே ஊரை விட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அரவிந்த்சாமியும் பேசுகிற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அது கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கல, ஒரு சில டைலாக் மட்டும் போர் அடிச்சுது. மற்றபடி படம் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு படத்தை முடிச்சிட்டாங்க, அது மட்டும் என்னடா படம் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். போய் தேட்டரில் போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும்.